ஹாய் மக்களே, நம்ம தாவேகா தலைவர் விஜய் எங்கேயா போனார்? ஆளை காணுமே. ஒர்க் ஃப்ரம் ஹோமா? மனுஷன் வெளியிலே வர காணுமே. களத்தில் விஜயை காணுமே. எங்கேயும் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு. பயப்படுறாரோ? எல்லா நேராக வந்து கேமரா ஃபேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பத்திரிகையில் மீட் பண்ணுறதுக்கோ பயப்படுறாரோ? இப்படின்னு பலவிதமான விமர்சனங்கள் எதிர்க்கட்சி சைட்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு எல்லாமே பொறுமையின் மேல் பொறுமை காத்து கொண்டிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். தைரியம் இருந்தால் வெளியில் வாயா, வர சொல்லியார் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் ஒரு சின்ன பையன் வடிவேலில் மிரட்டுவான். வெளியில் வாயா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அந்த மாதிரி டிஎம்கே அவரை மிரட்டிகிட்டே இருந்தாங்க. எங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோமா விஜய்? தைரியம் இருந்தால் வெளில வர சொல்லுங்கள், வெளியே வர சொல்லுங்கன்னு. மனுஷன் கொஞ்சம் வெளியில் வந்தாருங்க, ஆடி போயிட்டாங்க எல்லாரும். திரும்பவும் சொல்கிறேன், திஸ் இஸ் நாட் அ பெய்ட் சர்வீஸ். நான் எந்த விதமான கட்சியை சார்ந்தவனும் கிடையாது. இது என்னோட தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட். நான் என்ன புரிந்து கொண்டேனோ அதை இந்த வீடியோவில் சொல்கிறது தான் என்னுடைய முழு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். திஸ் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மை ஒப்பீனியன். நான் எந்த வகையிலையும் தாவேகாவோ எந்த கட்சியை ஆதரித்து வீடியோ போடுறேன்னா இல்லை. பரந்தூர் விமான நிலையம், அந்த இடத்துல விமான நிலையம் அமைக்கிறதுக்கு எதுக்கியா இவ்வளவு போராட்டம்? என்ன தான் பிரச்சனை? பரந்தூர் விமான நிலையம் அந்த நிலம் சார்ந்த இடத்துல ஜியாகிரபிக்கலி வாட் இஸ் த இஷ்யூ அப்படிங்கிறது வந்து எல்லாருமே கேட்டிருக்காங்க. என்ன தாயா இன்சிடெண்ட்டு? கிட்டத்தட்ட 910 நாள், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நியர்லி 1000ன்னு வச்சுக்கோங்களேன், போராட்டம் நடந்துகிட்ருக்கு. இதை எத்தனை பேர் நமக்கு இது தெரியும்? எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது ஒரு 10 டேஸாக தான் எனக்கு தெரியும். எப்போ விஜய் அந்த இடத்துக்கு வரப்போகிறாருன்னு தெரிஞ்சுதோ அப்பேந்து தான் எனக்கு இந்த நியூஸே தெரிய வந்தது. பட் இது கிட்டத்தட்ட 900 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் ஒரு கசப்பான உண்மை. இதில் ஏன் இவ்வளவு தடை விஜய்க்கு? விஜய் அங்கே வர்றதுனால இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 35 தலைவர்கள் வந்து போயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் விதிக்கப்படாத ரெஸ்ட்ரிக்ஷன், அவங்களுக்கெல்லாம் இப்போ கொடுக்கப்படாத ஒரு கெடுபிடி ஏன் விஜய்க்கு கொடுக்குறாங்க? திமுக பயப்படுதா? ஆளும் கட்சி விஜயை பார்த்து பயப்படுதா? இல்லை இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்த எல்லா கட்சி தலைவர்களுமே போயிட்டு வந்திருக்காங்க. அப்போல்லாம் வெளிவராத இந்த பரந்தூர் விமான நிலையம் மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு செய்தி இப்போ ஏன் எல்லா இடத்துலையும் ஒரு பேசும் பொருளாக இருக்குது? காரணம் விஜய்ங்கிற ஒரு பெரிய சக்தி வந்ததுனாலையா, இல்லை இதுதான் விஜயோட பலமா? இப்படிங்கிற பல கேள்விகள் இந்த விஜயோட விசிட்டை வச்சு இருக்குது. இந்த விஜய் பரந்தூருக்கு வருவதை வச்சு இவ்வளவு கேள்விகள் எழும்புது. விஜய் வந்து இதில் அரசியல் ஆதாயத்தோடு உள்ளே வந்திருக்கிறாரா? செவி வழி செய்தியாக நான் கேட்டது வரைக்கும் அந்த இடத்துல வந்து திருமாவளவன், அதாவது விசிகாவும் பாமக பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வாக்கு எண்ணிக்கை, வாக்கு வங்கி வந்து அந்த ஏரியாவில் ஜாஸ்தி இருக்குனால, ஸோ அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணால் அந்த வாக்குகள்லாம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டை வச்சு விஜய் அந்த ஏரியாவுக்கு போகிறாரா? இப்படின்னு நிறைய அரசியல் கேள்விகள். கண்டிப்பாக ஒரு அரசியல்வாதி ஒரு தொகுதிக்கு போகிறாருன்னா, நான் ஒரு பெரிய சீஃப் மினிஸ்டராக வரணும், நான் ஒரு பெரிய ஆளாக வரணுங்கிற ஒரு ஆதாயத்தோடு போவதுங்கிறதுல மறுக்கிறதுக்கு இல்லை. பட் இதுக்கு முன்னாடி இவ்வளோ அரசியல்வாதிகள் போயிருக்கிறாங்களே, அப்பெல்லாம் ஆகாத ஒரு ப்ராப்ளம், அப்பெல்லாம் வராத ஒரு வெளிச்சம் விஜய் போகும்போது ஏன் நடக்குது? இதுதான் விஜயோடைய ஸ்ட்ரென்த்தா? திஸ் இஸ் வாட் விஜய் அப்படிங்கிற ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய சக்தியா? இதை பார்த்து தான் திமுக பயப்படுதா? இப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கெல்லாம் பதில் நம்ம கையில் இல்லை, காலம்தான் பதில் சொல்லும். இதெல்லாம் இப்படி ஒரு சைடு வச்சுட்டு இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறது அந்த ஏரியா என்னதான் ஏன் பிரச்சனை? என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சென்னையிலேருந்து பெங்களூர், அதாவது வேலூர் அந்த வழியாக ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ஒரு அப்பு, நம்ம அதை ஃபீல் ஆக மாட்டோம், பட் அப்படி ஒரு ஸ்லோப்பு போயிட்டே இருக்கும். ஸோ மழை காலங்களில் மழை வந்ததுன்னா எல்லா மழை நீருமே, ஐ திங்க் வேலூர் அதுக்கு அந்த பக்கமாக அப்படியே நீங்கள் ஃபர்தராக பெங்களூர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கனால எல்லா மழை நீருமே டுவர்ட்ஸ் அந்த பரந்தூர் ஏரிக்கு தான் வந்து அந்த ஏரியாவில் தான் வந்து சேருது. அதனால தான் அந்த ஏரியாவில் நிறைய நீர் பரப்புகள் இருக்குது, நிறைய குளம் ஏரிகள் நிறையா இருக்குது. இந்த இடத்துல விமான நிலையம் அமைச்சோம்னா, இட் மீன்ஸ் ரன்வே அமைச்சோம்னா, சதுப்பு நிலம், அதாவது ரொம்ப தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல அவ்வளோ டன்னு வெயிட் உள்ள ஈவன் கார்கோ விமானங்கள்லாம் வரும். அதெல்லாம் லேண்ட் ஆச்சுன்னா அந்த பூமி தாங்குமா? ஸோ என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த இடம் தாங்கணும் அப்படின்னா அந்த இடத்த அங்கே உள்ள நீரெல்லாம் வெளியேற்றிட்டு நிறைய பாறைகள், நிறைய மண், சாண்டு, மண்ணெல்லாம் கொண்டு வந்து போட்டு அடைச்சி அந்த இடத்த வலுப்படுத்துவாங்க.
இப்படி ஒரு நல்ல செழிப்பான ஒரு இடத்த அழித்து இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி ஒரு ஏர்போர்ட் கட்டணுமா? இன்னொன்று, இப்போ இந்த ஏர்போர்ட்டுக்கு இந்த மண்ணெல்லாம் வேணும் அப்படின்னா மலைகளை உடஞ்சி அங்கேருந்து பாறைகளை இடிச்சிட்டு வரும். ஸோ என்ன பண்ணுவாங்க, இன்னொரு இடத்துல உள்ள இயற்கை வளமான மலைகளை இடிப்பாங்க. அதே மாதிரி மண்ணு கொண்டு வரணும். என்ன பண்ணுவாங்க, வேறு இடத்துலேருந்து மண்ணை கொண்டு வந்து இங்கேருந்து தோன்ற மண்ணை வேறு. ஸோ எல்லாமே நிறைய பிஸ்னஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒரு ஏர்போர்ட் கட்டணும் அப்படின்னா அந்த இடத்தோட சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். மீன்ஸ் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரை லேண்ட் இருந்தால் தான் ஏர்போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட அந்த ஹெவி ஃப்ளைட்ஸ் வந்து டன் கணக்கில் இருக்கிற ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜியாகிரபிக்கல் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அந்த ஊர் மக்கள், எங்களோட விவசாயம் நிலம் ஏன்னா நல்ல செழிப்பான பூமி, ஸோ அதை சார்ந்து அந்த மண் சார்ந்து வாழ்ந்த மக்கள் வந்து எங்களோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக போயிடும் இப்படிங்கிற சில கேள்விகளையும் வைக்கிறாங்க. ஈவன் குழந்தைங்க படிக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு 13 கிராமங்களை அப்படியே வெக்கேட் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். எமோஷ்னலாக ஒரு கனெக்ட் ஆகிருக்கும். அதை யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே, கருணாநிதி எழுதின பெண்ணுக்கே செலவைக்கணும்னு நினைக்கிற மு.க. ஸ்டாலின் என் பாட்டை மூதாதையர்கள்லாம் வாழ்ந்த இடத்துல நான் வாழணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லைன்னு ஒருத்தருங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. மு.க. ஸ்டாலினுக்கு இதுக்கு பதில் இருக்காங்கிறது தெரியல. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, சென்னை டு பெங்களூர் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்லோப் இருக்கிறதுனால, வேலூர் அதுக்கு அந்த மாதிரி அந்த ஏரியாக்கள்லாம் மழை பெஞ்சுதுன்னா எல்லாமே வடிஞ்சு வடிகால் வழியாக நம்ம பரந்தூர் வழியாக போய் அங்கே பெரிய 2 கால்வாய் இருக்குது, அது வழியாக போய் கடலில் கலக்குது. இன்கேஸ் இங்கே ஏர்போர்ட் கட்டிட்டாங்கன்னா என்ன ஆகும், ஏரோப்ளைன் எல்லாம் நிப்பாட்டு ஃபுல் ஏர்போர்ட்டு தண்ணி தேங்கிடும். அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு சார்ஜ். ஸோ இதை முன்கூட்டியே ஆராய்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு டிஃபிகல்ட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. மேபி அவங்க அதெல்லாம் திங்க் பண்ணியிருந்துருக்கலாம். இன்னொரு கேள்வி எழும்புது, ஏன் ஆல்ரெடி இருக்கிற ஏர்போர்ட் அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்னென்னா இந்த புது இடத்துல பரந்தூரில் ஒரு ஏர்போர்ட் கட்டி அதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிரும். ஏரோப்ளைன் மாதிரி வேறு மாதிரி கூட வந்துடலாம். இப்போ கார்லாம் வேணாம், இப்போ எல்லாம் தனியார் எல்லாருமே பைக் வச்சுருக்க மாதிரி கார் வச்சுருக்க மாதிரி எல்லோரும் ஏரோப்ளைன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் கூட வரலாம். 10 வருஷத்தில் டெக்னாலஜி எனி எக்ஸ்ட்ரீம் இட் கேன் டெவலப். அப்படிங்கிறப்ப ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த விஷயத்தை செய்யணுமோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இதில் ஈஸியான மெத்தட் அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஏர்போர்ட் இருக்குது, நமக்கு ஒரு 1000 ஏக்கரால் ஏர்போர்ட் இருக்குது. மேபி அதை ஒரு ரினோவேட் பண்ணி ஒரு ஃபைன் டியூன் பண்ணி அது அருகாமையில் உள்ள இடங்களெல்லாம் வாங்கலாமா அப்படின்னா, அது ஆல்ரெடி என்ன சொல்லணும், ரியல் எஸ்டேட் வைஸ் அதோட காஸ்ட் வந்து பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. பட் ஒரு என்ன சொன்னால் ஒரு நவீன ஏர்போர்ட் கட்டணும். இப்போ பெங்களூர் ஏர்போர்ட், ஹைதராபாத் ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் தென் 5000. அப்படிங்கிறப்ப நம்ம சென்னை ஏர்போர்ட் ரொம்ப சின்னது தான். ஸோ கண்டிப்பாக நமக்கு ஒரு 5000 ஒரு 5000 ஏக்கர் கிட்ட நமக்கு தேவைப்படுது. அப்படிங்கிறப்ப எந்த இடத்துல சென்னைக்கு ஏர்போர்ட்னா சென்னை அருகாமையில் தான் கட்ட முடியும். இதை விட்டால் வேறு எங்கே, நீங்கள் எங்கே போய் 5000 ஏக்கர் இடம் எடுத்தாலும் கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒரு செழிப்பான ஒரு விவசாய நிலம் வந்தே ஆகும். இப்படிங்கிற ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இப்போ விஜயோட போராட்டம் வந்து அந்த இடத்துல விவசாய நிலம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ சென்னையோட ஏர்போர்ட்டை சென்னை சுற்றி தான் அமைக்க முடியும். வேறு எங்கே போய் பண்ணாலுமே ஏதோ ஒரு இடத்துல அந்த 5000 ஏக்கர் ஆக்கியூபை பண்ணும்போது கண்டிப்பாக விவசாய நிலம் உள்ளே வரத்தான் செய்யும். ஆனால் இதில் ஒத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த 2 கால்வாய் இருக்குது, மலை நிறைய நீர் தேக்கங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு இவங்க போராட்டம் பண்ணுறதுல ஒரு சின்ன நியாயம் இருக்குது. தமிழக அரசுக்கு இந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இருக்குது. இப்போ நாங்கள் அப்போ ஏர்போர்ட்டை எங்கே வைப்போம்னு சொல்லி தமிழக அரசு விஜயவே திருப்பி கேட்குறாங்க. இதில் வந்து விஜய் பதில் அளிக்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன்னா பிகாஸ் இப்போ பவரில் இருக்கிறது வந்து அவங்க தான் அந்த இதை சொல்லணும். ஐயா இங்கே வேணான்னு சொல்கிறத வேணால் சொல்லலாம், ஏன்னா விவசாயிகள் இருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுங்கிறத சொல்லலாம். பட் ஓகே, இந்த இடத்துல இந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இப்போ இதை வேறு எங்கே அமைக்கணுங்கிறது வந்து தமிழக அரசோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க விஜயை கொஷின் பண்ணுறதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது. ஸோ இதுதான் கள நிலவரம். கிட்டத்தட்ட 13 கிராமம் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30-40 ஏரி குளங்கள் இருக்குது, 2 பெரிய பெரிய கால்வாய்கள் இருக்குது. ஈவன் அந்த சதுப்பு நிலத்தில் அந்த ரன்வேவே அமைக்க போகிறான்னு சொல்கிறதும் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய் களத்துக்கே வரல, வாயா வெளியில் வாயான்னு சொல்லி எல்லாருமே சேகர் பாபு முதற்கொண்டு எல்லாருமே அறிக்கை விட்டுருக்காங்க. விஜய் வெளியில் வந்தால் என்ன நடக்குங்கிறத நம்ம ஒரு வாரத்தில் பார்த்துட்ருக்கோம்.
இப்போ இந்த பரந்தூர் கிராமத்துடைய கலாட்டா வந்து கிட்டத்தட்ட இந்த போராட்டங்கள் நாட் கலாட்டா, இந்த பரந்தூர் போராட்டங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 900 நாட்கள் தாண்டி நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் நமக்கு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், விஜய்ங்கிற ஒரு மனுஷன் ஜஸ்ட் அந்த ஏரியாவுக்கு வந்தார். எல்லா நேஷ்னல் டெலிவிஷன்ஸும் சரி, லோக்கல் டெலிவிஷன் சரி, எல்லா ஸ்டேட்லேயுமே இந்த நியூஸ் தான் ஹைலைட்டான நியூஸ். அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்த தலைவர்கள்லாம் அந்த பவர் இல்லையா? உடனே மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இல்லை விஜய் வந்து ஒரு நடிகர், அதனால் அவரை பார்க்குறதுக்கு மக்கள் குவிறாங்க. ஒரு ஜஸ்ட்டாக அப்படியே மாற்றி கேட்போம். ஈவன் சீமானும் திரைத்துறையை சார்ந்தவர் தான், கமலஹாசனும் திரைத்துறையை சார்ந்தவர் தான், சரத்குமார், இவங்கெல்லாம் போனால் இவ்வளோ கூட்டம் வருமாங்கிறதும் ஒரு நியாயமான கேள்வி. ஸோ விஜய் தவிர்க்க முடியாத ஒரு பொலிட்டிக்கல் தலைவராக ஆகிட்டுருக்காருங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ ஒரு சின்ன பையன் ராகுல்னு ஒருத்தன் வீடியோ போடுறான். அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் விஜய் அங்கே போகணுன்னே ஒரு முடிவு எடுக்கிறார். உடனே சில பேர் கேட்குறாங்க, என்னங்க சென்னை பக்கத்தில் இருக்கிறனால தலைவர் ஈஸியாக அங்கே போயிட்டாரா, அவருக்கும் வேலை ரொம்ப நேரம் அலைய தேவையில்லை, அங்கேருந்து அவர் வீட்டிலேருந்து அது 1/2 hour தான், ஸோ ஈஸியாக தலைவர் அங்கே போய் ரீச் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. விஜய் இதில் தெளிவாக சொல்கிறாரு, என்னோடய களப்பணி இங்கேருந்து ஆரம்பிக்குது, நான் விவசாயிகளுடைய மண்ணிலேருந்து ஆரம்பிக்கணும், விவசாயிகளோட அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக சொன்னார். அதுவும் இல்லாமல் நல்ல நாள் பார்த்து, ஷஷ்டி திதி, முகூர்த்த நாள் எல்லாத்தையும் பார்த்து தன்னுடைய கள அரசியலை ஆரம்பிச்சிருக்கார். இதிலேருந்து நான் தொடர்ந்து எல்லா ஊருக்கும் பயணப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காரு. ஸோ விஜயோடைய அரசியல் ஜர்னி ஸ்டார்டட் நவ் ஃப்ரம் பரந்தூர். எதுக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்? விஜய்க்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, மீன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. அதுவும் போலீஸ் தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நிஜ உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து ஆளும் கட்சியோட கையில் தான் இருக்கிறாங்க. போலீஸாக எந்த விதமான டிசிஷனும் எடுக்க முடியாது. ஆளும் கட்சி என்ன சொல்கிறாங்களோ அதை ஒபே பண்ண வேண்டியதான் போலீஸாரோட வேலை. ஸோ அங்கே நடந்த எல்லா நிகழ்ச்சிகளுமே முழுக்க ஆளுங்கட்சியுடைய ப்ரெஷர் தான். 3 மணி நேரம் தான் சந்திக்கணும், அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் மட்டும்தான் உள்ளே வரணும், வேறு எந்த ஏரியா மக்களும் உள்ளே வரக்கூடாது. அதே மாதிரி 10 கிலோமீட்டருக்கு 4 திசையிலையும் 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி பேரிகேட்டர் போட்டு யாரும் உள்ளே வராத மாதிரி தடுத்து, இவ்வளோ விஷயங்களை பண்ணியுமே நீங்கள் எல்லாருமே கண்கூட பார்த்துருப்பீங்க, அவ்வளவு கூட்டம் அந்த ஊரில். இது விஜயோடைய அரசியல் பலத்தை காமிக்குதா? இதை கண்டு தான் பயப்படுறாங்களா? இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு இவ்வளோ கூட்டம். அந்த அம்பேத்கர் திடலில் தான் வந்து ஆக்சுவலி முதல்ல அங்கே நடக்க தான் இருந்தது. பட் பாதுகாப்பு கருதி நிறைய இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணி கடைசியில் ஒரு கல்யாண மண்டபத்தில் கொடுத்துருந்தாங்க. அங்கேயும் போய் பார்த்தா அது கிட்டத்தட்ட விட யாருமே கல்யாண மண்டபம்னே அதை நம்ப முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தா ஒரு கிரவுண்டில் நடந்த ஈவெண்ட் மாதிரியே அவ்வளவு கூட்டம். இவ்வளவு கூட்டமும் வாக்காக விஜய்க்கு இது கன்வெர்ட் ஆகி 2026 முதலமைச்சர் ஆவாரா இல்லையாங்கிறது நிறைய பேருக்கு கேள்வியாகவும் இருக்குது. பட் இதே கூட்டம் எல்லாருக்கும் கூடலாங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மை. இதில் இன்னும் ஊடகவழி செய்திகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் பரந்தூர் மேலே இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஏர்போர்ட் வந்ததுன்னா இந்த ஏர்போர்ட்டுடைய பிளான் போடுறதுக்கு முன்னாடியே ஆளுங்கட்சியுடைய சார்ந்த எல்லா உறுப்பினர்களுமே, அதாவது கட்சி தலைவர்கள், அந்த அவர்களோட குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாமே பரந்தூர் ஏரியாவை சுற்றி எல்லாருமே 100 ஏக்கரா 200 ஏக்கரான்னு வாங்கி குவிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க பிளானில் ஒரு பிளான் இருக்குது. என்னென்னா, ஒரு மாடர்ன் சிட்டி, ஒரு அர்பன் சிட்டி அந்த இடத்துல கிரியேட் பண்ணணுங்கிற ஒரு பிளானில் முன்கூட்டியே இந்த பிளானை பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த அரசியல் கட்சிங்க எல்லா தலைவர்கள்லாம் சேர்ந்து அதை சுற்றி இடங்கள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. எல்லாருமே 100-150 ஏக்கர்னு வாங்கி வச்சுருக்காங்க, ரொம்ப குறைந்த விலையில். இது ஏர்போர்ட்டை கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த இடத்தோட வேல்யூ எங்கேயோ போயிடும். ஒரு 10-15 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 40,000 வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு சென்ட் இடம், அது பார்த்தீங்கன்னா 40 கோடி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, அது ஒரு பெரிய சிட்டியாக டெவலப் பண்ணுங்கிற ஒரு பக்கா பிளானில் தான் இந்த இடத்த டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த இடம் நல்ல நீர்வளம், செழுமையான இடம், நல்ல என்ன சொல்கிறது, எந்த நிலைமையிலேயே வறண்டு போகிறதுக்கூடிய வாய்ப்பே இல்லை. அதனால தான் இந்த இடத்த டார்கெட் பண்ணியிருக்காங்கங்கிறது விஜயுடைய குற்றச்சாட்டு. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. விஜய் நினச்சா இவ்வளோ கட்டுப்பாடுகளை தகர்த்து எரிஞ்சிட்டு நான் உள்ளதாயா போவேன், ஏன் மக்களை பார்க்குறதுக்கு நான் எதுக்கு அனுமதி வாங்கணும்? நான் என்ன ஃபாரினில் போய் வெளிநாட்டிலேயே போய் சுற்றி பார்க்க போகிறேன்? என் வீட்டிலேருந்து அருகாமையில் இருக்கிற ஒரு ஊருக்குள்ளே போய் போகிறேன். என் மக்கள், நானும் தமிழன் தான், அவங்களும் தமிழ்நாடு, நான் எதுக்கு பர்மிஷன் வாங்கணும்? நான் உள்ளே போவேன், உன்னால் முடிஞ்சதை பாரு அப்படின்ற ஒரு முடிவை விஜய் எடுத்திருந்தாருன்னா யார் தடுத்துருக்க முடியும்?
யாருமே தடுத்துருக்க முடியாது. கண்டிப்பாக அந்த இடத்துல மக்களுடைய ஆதரவு பயங்கரமாக இருந்திருக்கும். ஆளுங்கட்சியால் எதுவுமே பண்ணியிருந்திருக்க முடியாது. பட் அதை செய்யலை. பட் விஜயோட ஸ்மார்ட் மூவ் என்ன தெரியுமா? ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. கண்டிப்பாக உங்கள் ஊர்காவல் தெய்வமும் உங்கள் குலதெய்வமும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். உங்களோட இந்த போராட்டத்தில் நானும் கடைசி வரைக்கும் சப்போர்ட் இருப்பேன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக தலைவன் ஒரு பஞ்சு வச்சார். திருப்பி கண்டிப்பாக வருவேன் உங்கள் ஊருக்குள்ளேயே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். இதில் நிறைய அர்த்தம் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க புத்திசாலி. மேபி அடுத்த தடவை போகிறப்ப காவல்துறையோட சப்போர்ட்டெல்லாம் எதிர்பார்க்காம நான் என் ஊருக்குள்ளே போகிறேன், நான் எதுக்கு என் பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறதுக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. தாராளமாக போகலாம். அதை யாரும் தடுக்க முடியாது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு போனார் அவரோட ஃபேமிலியோட. அங்கே ஒரு சின்ன இன்சிடென்ட்லாம் கூட நடந்தது. அந்த மாவட்ட கலெக்டரை எந்திரிச்சு நிற்க வச்சுட்டு அவர் பையனோட ஃப்ரெண்ட்ஸையும் உட்கார வைக்க சொன்னாங்க. என்ன குடும்பம் சார் இது? ஸோ உதயநிதி பையனோட ஃப்ரெண்ட்ஸோ அலங்காநல்லூருக்கு போனாங்களே, பர்மிஷன் கேட்டு தான் போனாங்களா? வீசா, பாஸ்போர்ட், ஆதார் கார்டு இதெல்லாம் காமிச்சிட்டு தான் அங்கே போனாங்களாங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு பெரிய உண்மை. சென்னை எங்கே இருக்குது? அலங்காநல்லூர் எங்கே இருக்குங்க? விஜய் எங்கே இருக்கார்? பரந்தூர் அவர் ஒவ்வொரு வீட்டிலேருந்து பக்கம்தாங்க இருக்குது. அதுக்கு அவர் ஆதார் கார்டு, விசிட்டிங் கார்டு, பாஸ்போர்ட்டு, வீசா எல்லாம் வாங்க வேண்டியிருக்கும் போல். பயம்தான் போல். திமுக ரொம்ப தான் பயப்படுது போல். ஆனால் நாங்கள் பயப்படல அப்படின்வாங்க. பட்டு இதெல்லாம் அவங்களுடைய பயத்தை காமிக்குது. ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம். விஜய் வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸுங்கிற மாதிரி வந்துட்டார். சொல்லியிருக்கார் புயல் வேகத்தில் எல்லா இடத்துக்கும் வரும் அப்படின்ட்டு. ஸோ அரசியல் பிரச்சாரம், தேர்தல் 2026 அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிது. இப்படி வேணுங்க. ஒரு நல்ல அரசியல் எப்படி தெரியுமா? ஒரு ஆளுங்கட்சி இருக்கணும், அதுக்கு நல்ல ஆப்போசிட்டாக ஒரு நல்ல ஒரு காம்படிட்டராக ஒரு கட்சி இருக்கணும், எதிர்கட்சி இருக்கணும். இவங்க 2 பேரும் போட்டுக்கிட்டே இருந்தால் தான் இவங்க ஒன்று சொல்லணும், அதுக்கு இவங்க ஒரு ரியாக்ஷன் பண்ணணும். இப்படி இருந்தால் தான் நாடு டெவலப் ஆகும். ஒரு பெரிய வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த எதிர்கட்சி தலைவன்ற வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான். அவன் கொடுக்குற கவுண்டருக்கு இவங்க எதிர்வினை ஆற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அந்த நாடு டெவலப் ஆகும். ஸோ ஐ திங்க் தமிழ்நாடு அரசியல் ஒரு நல்ல சூழலில் இருக்குங்கிறத என்னால் தெளிவாக சொல்ல முடியும். நிறைய பேரோட கேள்வி என்னென்னா, எல்லா தலைவர்கள் போல் விஜயும் போய் பார்த்துட்டு வந்தார். என்ன அந்த ஒரு ஊருக்கு பரந்தூருக்கு என்ன பெனிஃபிட் ஆகி போச்சு? என்ன பெரிய சாதிச்சு கொடுத்துட்டாரு? மற்ற தலைவர்கள்லாம் பண்ணாத விஷயம்னு. நம்பர் 1, மற்ற தலைவர்கள்லாம் போயிட்டு வந்து நம்ம யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. நான் எல்லா இடத்துலையும் விசாரித்த வரைக்கும் விஜய் போயிட்டு வந்தவொடனே எல்லா நேஷ்னல் மீடியாவிலேருந்து எல்லா ஊருக்கும் பரந்தூர்னு ஒரு கிராமம் இருக்குது, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்குங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இதே திமுக அரசு என்ன பண்ணாங்கன்னா, இந்த 8 வழிச்சாலைன்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் பண்ணும்போது விவசாயிகளுக்கு நாங்கள் துணை நிற்போம், 8 வழிச்சாலை தேவையா, 4 வழிச்சாலை போதும் அப்படி இப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுத்த ஆளும் கட்சி திமுக அவர்கள் இப்பொழுது அதே விவசாயிகள் கஷ்டப்படும் போது ஏன் சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் விஜயோட கேள்வி. ஏன் பொதுமக்களாகிய எங்களோட கேள்வியும் கூட. இப்படி கேள்விகளை அடிக்கிட்டே போகலாம். பல கேள்விகளை உள்ளடக்கியது தான் இந்த பரந்தூர் விமான நிலைய சர்ச்சை. இதுக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு வரும். அந்த ஊர் மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்காமல் நல்ல ஒரு ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்கன்னு இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறோம். வணக்கம் மக்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.